This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். உலக புகழ்பெற்ற லூவ்ர அருங்காட்சியகத்தில் அண்மையில் நடந்த அரசு நகைகள் திருட்டுச் சம்பவத்தால் நிலைகுலைந்துள்ள நிலையில் பணியாளர்கள் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டம். பாரிஸின் 12ஆம் வட்டாரத்தில் உள்ள பிளேஸ் டி லா நேஷன் பகுதியில் வீடற்றவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கத்திக்குத்துக்கு இலக்காகிய சம்பவம். பாரிஸ் மற்றும் இல் ட பிரான்ஸ் பிராந்தியத்தில் பொது போக்குவரத்துக்கான நவிகோ மாத சந்தா தற்போதைய விலையை விட 2 யூரோகள் அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிப்பு. பிரான்சில் ஏற்கனவே டேவிட் மற்றும் பிராம் ஆகிய புயல்கள் அடுத்தடுத்து வீசிய நிலையில் தற்போது எமிலா என்ற புதிய புயல் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. அல்பிஸ் மாரிடைம்ஸ் பிராந்தியத்தின் கிராஸ் நகரில் ஆயுத கடத்தல் வலையமைப்பு ஒன்றை காவல்துறையினர் வெற்றிகரமாக முறியடித்த சம்பவம். இல் ட பிரான்ஸ் பிராந்தியத்தில் நிலவும் இரைச்சல் மாசுக்கும் மக்கள் தூக்க மாத்திரைகளை உட்கொள்வதற்கும் நேரடி தொடர்பு இருப்பதாக புதிய ஆய்வில் தெரிவிப்பு. பிரான்சின் ஐன் பிராந்தியத்தில் உள்ள ட்ரெவக்ஸ் நகரில் குடியிருப்பு கட்டடம் ஒன்றில் நிகழ்ந்த பயங்கர வெடி விபத்தில் 2 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழப்பு. ஸ்ட்ராஸ்பூர்க் கிறிஸ்துமஸ் சந்தையின் நுழைவாயிலே சந்தேகத்திற்கிடமான உபகரணங்களுடன் வந்த ஜெர்மானிய இளைஞர் ஒருவர் பாதுகாப்பு படையினரால் கைது. பெண்ணிய செயற்பாட்டாளர்களை தரக்குறைவாக விமர்சித்த விவகாரத்தில் பிரான்ஸ் முதல் பெண்மணி பிரிஜிட் மக்ரோன் பகிரங்க மன்னிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். உலக புகழ்பெற்ற லூவ்ர அருங்காட்சியகம் அண்மையில் நடந்த அரசு நகைகள் திருட்டுச் சம்பவத்தால் நிலைகுலைந்துள்ள நிலையில் தற்போது பணியாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் முடங்கும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளது. நேற்று திங்கட்கிழமை முதல் அங்குள்ள தொழிற்சங்கங்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளன. தினசரி சுமார் 30,000 பார்வையாளர்கள் வருகை தருவதால் ஏற்படும் பணிச்சுமை, குறைந்த ஊதியம் மற்றும் கட்டட பராமரிப்பு குறைபாடுகள் ஆகியவற்றுக்கு தீர்வு காண கோரியே இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த அக்டோபர் 19ஆம் தேதி நடந்த அதிர்ச்சிகரமான நகை திருட்டுச் சம்பவத்தை தொடர்ந்து பாதுகாப்பு பிரிவில் ஆளணி பற்றாக்குறை நிலவுவது வெளிச்சத்திற்கு வந்தது. எனவே அப்பிரிவில் கூடுதல் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் எனவும் தற்காலிக பணியாளர்களை நிரந்தரமாக்க வேண்டும் எனவும் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என தொழிற்சங்கங்கள் எச்சரித்துள்ளன. பாரிஸில் வீடற்றவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கத்திக்குத்துக்கு இலக்காகியுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணியளவில் பாரிஸின் 12ஆம் வட்டாரத்தில் உள்ள பிளேஸ் டி லா நேஷன் பகுதியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அங்கு தங்கியிருந்த 2 வீடற்றவர்களுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் ஒருவர் மற்றவரை தாக்கிவிட்டு காவல்துறையினர் வருவதற்கு முன்னரே அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். எனினும் துரித தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட காவல்துறையினர் சம்பவம் நடந்து 1 மணி நேரத்திற்குள்ளாகவே 20ஆம் வட்டாரத்தில் வைத்து 40 வயதுடைய சந்தேக நபரை கைது செய்தனர். ஏற்கனவே இதே பகுதியில் வெள்ளிக்கிழமை இரவு ராட்பு ஊழியர் ஒருவர் தாக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் ஒரு கத்திக்குத்துச் சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாரிஸ் மற்றும் இல் ட பிரான்ஸ் பிராந்தியத்தில் பொது போக்குவரத்துக்கான நவிகோ மாத சந்தா எதிர்வரும் அடுத்த ஆண்டு ஜனவரி 1 முதல் 90 யூரோக்களாக அதிகரிக்க உள்ளது. இது தற்போதைய விலையை விட 2 யூரோகள் அதிகமாகும். இருப்பினும் பணிபுரியும் ஊழியர்களுக்கு அவர்களது நிறுவனங்கள் குறைந்தபட்சம் 50% தொகையை திரும்ப வழங்குவதால் பெரும்பாலான பயணிகள் உண்மையில் 45.40 யூரோகளையே செலுத்துவார்கள். உண்மையில் இந்த போக்குவரத்து சேவையின் ஒரு மாதத்திற்கான முழுமையான செலவு 280.07 யூரோகளாகும். ஆனால் பிராந்திய அரசுகள் மற்றும் நிறுவனங்களின் மானியங்கள் போக மீதி தொகையே மக்களிடம் அறவிடப்படுகிறது. பணவீக்கத்தை சமாளிக்கவும் புதிய மெட்ரோ ரயில்கள், வால்டமான் கேபிள் கார் திட்டம் மற்றும் மெட்ரோ 18 விரிவாக்கம் போன்ற நவீனமயமாக்கல் திட்டங்களுக்கு நிதியளிக்கவும் இந்த விலை உயர்வு அவசியமாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லண்டன், நியூயார்க் போன்ற நகரங்களுடன் ஒப்பிடுகையில் பாரிஸின் போக்குவரத்து செலவு இன்னும் குறைவாகவே உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் ஏற்கனவே டேவிட் மற்றும் பிராம் ஆகிய புயல்கள் அடுத்தடுத்து வீசிய நிலையில் தற்போது எமிலா என்ற புதிய புயல் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. இன்று மற்றும் நாளை இந்த புயல் காரணமாக பிரான்சின் பல பகுதிகளில் பலத்த மழையும் மணிக்கு குறைந்தது 80 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. குறிப்பாக ஸ்பெயினிலிருந்து நகர்ந்து வரும் இந்த புயல் பிரான்சின் தென்பகுதிகளையே அதிகம் தாக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தென் மாவட்டங்கள் சிலவற்றிற்கு இன்றும் நாளையும் மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அல்பிஸ் மாரிடைம்ஸ் பிராந்தியத்தின் கிராஸ் நகரில் ஆயுத கடத்தல் வலையமைப்பு ஒன்றை காவல்துறையினர் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர்.
கடந்த செப்டம்பர் மாதம் பேமைநாடு நகருக்கு வந்த சந்தேகத்திற்குரிய பார்சல் ஒன்றை கைப்பற்றியதே இந்த நடவடிக்கைக்கு தொடக்க புள்ளியாக அமைந்தது. அந்த பார்சலில் போர் ஆயுதங்களுக்கு பயன்படுத்தப்படும் 30 குண்டுகளை கொண்ட மேகசின் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து விசாரணையை தீவிரப்படுத்திய காவல்துறையினர் பார்சலை அனுப்பியவர், அதை பெறவிருந்த தம்பதியினர் மற்றும் துப்பாக்கிச் சுடும் உரிமம் பெற்ற ஒருவர் என மொத்தம் 4 பேரை சுற்றி வளைத்தனர். சந்தேக நபர்களின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் போர் ஆயுதம் போன்ற தோற்றமளிக்கும் துப்பாக்கி ஒன்றும் மேலதிக மேகசின்ஸ் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட 4 தற்போது தற்காலிக காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இல்-தி-பிரான்ஸ் பிராந்தியத்தில் நிலவும் இரைச்சல் மாசுக்கும் மக்கள் தூக்க மாத்திரைகளை உட்கொள்வதற்கும் நேரடி தொடர்பு இருப்பது புதிய ஆய்வொன்றின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. புரூக் பாரிஸ் மற்றும் பிராந்திய சுகாதார கண்காணிப்பு நிறுவனம் இணைந்து வெளியிட்ட இந்த ஆய்வின்படி பிராந்தியத்தின் மக்கள் தொகையில் 76%, அதாவது சுமார் 80 லட்சம் பேர் உலக சுகாதார ஸ்தாபனம் பரிந்துரைத்த அளவை விட அதிக சத்தமுள்ள சூழலிலேயே உறங்குகின்றனர். வீதி போக்குவரத்து, இரவு விடுதிகள் மற்றும் விமானங்களின் இரைச்சல் காரணமாக சுமார் 5,10,000 பேர் தூக்க மாத்திரைகளை சார்ந்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சத்தத்தை கட்டுப்படுத்தினால் மட்டும் குறைந்தது 15,000 பேர் தூக்க மாத்திரை பயன்பாட்டிலிருந்து விடுபட முடியும் என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு உள்ளாட்சி அமைப்புகள் இரவு நேர சத்தத்தை குறைப்பதற்கான கொள்கைகளை உடனடியாக வகுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பிரான்சின் ஐன் பிராந்தியத்தில் உள்ள ட்ரெவெக்ஸ் நகரில் குடியிருப்பு கட்டடம் ஒன்றில் நிகழ்ந்த பயங்கர வெடி விபத்தில் 2 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். நேற்று திங்கட்கிழமை மாலை 5:30 மணியளவில் 4 மாடி கட்டடம் ஒன்றின் தரைத்தளத்தில் இந்த வெடிப்புச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதில் குறைந்தது 6 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 2 குழந்தைகளின் மரணத்தை மாகாண நிர்வாகம் உறுதி செய்துள்ளது. வெடிப்பின் வீரியம் மிக அதிகமாக இருந்ததால் அருகிலுள்ள 2 பள்ளிகளின் ஜன்னல்கள் உடைந்தன. இதனால் மாணவர்கள் பீதியடைந்த போதிலும் அவர்களுக்கு காயங்கள் ஏதும் ஏற்படவில்லை. சம்பவ இடத்திற்கு 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் மற்றும் 36 அவசர வாகனங்கள் விரைந்துள்ளன. மேலும் நோவி எனப்படும் அவசர கால மீட்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு கட்டடத்தில் இருந்த குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். வெடிப்புக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் இடிபாடுகளுக்குள் வேறு யாரேனும் சிக்கியுள்ளனரா என தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஸ்ட்ராஸ்பர்க் கிறிஸ்துமஸ் சந்தையின் நுழைவாயிலில் சந்தேகத்திற்கிடமான உபகரணங்களுடன் வந்த 24 வயதுடைய ஜெர்மானிய இளைஞர் ஒருவரை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற பாதுகாப்பு சோதனையின் போது ஷியாரஸ் எனப்படும் பிரெஞ்சு பாதுகாப்பு படையினர் இந்த இளைஞரை தடுத்து நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது அவரிடம் குண்டு துளைக்காத கவசம், கத்தி, இரவு நேரத்திலும் வெப்பத்தை கண்டறியும் நவீன கண்ணாடிகள் மற்றும் முகாம் அமைப்பதற்கான உபகரணங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஜெர்மனியில் இருந்து தான் நடந்தே வந்ததாக கூறிய அந்த நபர் தன்னை ஒரு சர்வைவலிஸ்ட், அதாவது ஆபத்து காலத்தில் உயிர் பிழைக்க தயாராகுபவர் என விளக்கமளித்துள்ளார். தனது சொந்த பாதுகாப்பிற்காகவே இந்த உபகரணங்களை வைத்திருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் அவரது விளக்கத்தை ஏற்காத காவல்துறையினர் உபகரணங்களை பறிமுதல் செய்ததுடன் அவரை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டுள்ளனர். பெண்ணிய செயற்பாட்டாளர்களை தரக்குறைவாக விமர்சித்த விவகாரத்தில் பிரான்ஸ் முதல் பெண்மணி பிரிஜிட் மக்ரோன் தற்போது பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளார். பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்ட நடிகர் ஆரி அபிட்டானுக்கு எதிராக போராடும் பெண்களை குறித்து பிரிஜிட் மக்ரோன் அண்மையில் மிகவும் மோசமான வார்த்தையொன்றை பயன்படுத்தியிருந்தார். இந்த உரையாடல் அடங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள 72 வயதான பிரிஜிட் மக்ரோன், பாதிக்கப்பட்ட பெண்களை நான் காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன் என தெரிவித்துள்ளார். 2021ஆம் ஆண்டு ஆரி அபிட்டான் மீது சுமத்தப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டு தள்ளுபடி செய்யப்பட்ட போதிலும் அவருக்கு எதிரான பெண்ணிய அமைப்புகளின் எதிர்ப்பு தொடர்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.